நம்ம இந்தியன் சினிமாவில் ரொம்ப பேசப்படாத இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. அதாவது சினிமாவில் நிறையா இண்டஸ்ட்ரியில் நடக்கிற பிரச்சனைகளை, இஷ்யூவை, இல்லை அந்த இண்டஸ்ட்ரியோட பேக்ட்ராப்பில் படங்கள் நிறையா வந்திருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரி பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசின படங்கள் நிறையா இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு அப்பப்போ தோணிகிட்டே இருக்கும். அந்த இண்டஸ்ட்ரி தான் மீடியா. எஸ், மீடியா பற்றி ரொம்ப சரியான திரைப்படங்கள் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கிறதா நான் பார்க்குறேன். அதில் சில முக்கியமான விஷயங்கள், குறிப்பாக தமிழ் சினிமாவில் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பற்றி பேசின முக்கியமான சில திரைப்படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் முதல்வன் திரைப்படத்தில் தான் இந்த டெலிவிஷன் மீடியா பேக்ட்ராப்பில் ஒரு நியூஸ் ஆங்கர் அவருக்கு நடக்கிற ஒரு விஷயம், அவரோட வாழ்க்கையே திருப்பி போடுற ஒரு இன்டர்வியூ, அதுக்கப்புறமா கான்சிக்வன்சஸ்லாம் என்ன ஆகுது, அவர் ஒரு நாள் முதல்வரானால் என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளாட் லைனோட வந்த திரைப்படம். எனக்கு தெரிஞ்சு அதில் மீடியா இண்டஸ்ட்ரி அவங்க போர்ட்ரே பண்ண விதம், ஒரு டெலிவிஷன் சேனல் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், ஒரு லைவ் இன்டர்வியூவை எப்படி ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க அப்போது, அண்ட் ஒரு ஆங்கரை வந்து எப்படி ரெடி பண்ணுவாங்க, அண்டு இது எல்லாமே வந்து அப்போது ரொம்ப சரியாக காமிச்சிருப்பாங்க இந்த முதல்வன் படத்தில். எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேர் டிவி இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தது முதல்வன் படத்து மூலமாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்கடுத்து நிறையா திரைப்படங்களில் ஹீரோவை வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டாக காட்டுவாங்க. எனக்கு வந்து சதுரங்கம் அப்படின்ற டேரக்டர் கருபழனியப்பனோட ஒரு படம் இருக்குது. அந்த படம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் கழித்து ரிலீஸ் ஆச்சு. அதாவது எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் வருஷம் கழித்து ரிலீஸ் ஆச்சு. ஸ்ரீகாந்த் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் வந்து அவர் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டாக தான் இருப்பார். அதில் கொஞ்சம் கரெக்டாக காமிச்சிருப்பாங்க. இது காரணம் என்னதுன்னா, கருபழனியப்பன் மீடியாவில் ஒர்க் பண்ணால் ரிப்போர்ட்டராக இருந்து ஒரு ஆள் விகடனில். ஸோ இந்த மாதிரி டேரக்டர்ஸ் வந்து முன்னாடி ரிப்போர்ட்டராக இருந்து டேரக்டராக இருப்பாங்கல்ல, அவங்க படத்தில் அவங்க மீடியாவை போர்ட்ரே பண்ணுற விதம்லாம் வந்து ரொம்ப சரியாக இருக்கும். ரொம்ப மெட்டிகுலஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து அவங்க காமிப்பாங்க. இப்போ சதுரங்கம் படத்துலையுமே வந்து அதை ரொம்ப சரியாக காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி ராஜ்முருகன், டேரக்டர் ராஜ்முருகன் வந்து விகடனில் வேலை பார்த்த ஒரு ஆள் தானே, அவரோட படங்களில் ஒரு மீடியாவை காட்டுற விதமுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜோக்கர் படம் பார்த்துருப்பீங்க அவரோட டேரக்ஷனில். அந்த படத்தில் அந்த கேரக்டர், மன்னர் கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு கூப்பிட்ருக்கோம். எல்லாரும் போயிடுவாங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் வெயிட் பண்ணிருப்பார். அவர்கிட்ட வந்து நீங்கள் என்ன பத்திரிக்கைன்னு கேட்டால் டைம் பாஸ் அப்படின்னு சொல்லுவார் அவர். ஏன்னா டைம் பாஸில் தான் வந்து இந்த மாதிரி கோமாளித்தனமான கேரக்டர்ஸ்லாம் வந்து இன்டர்வியூ எடுக்கிற ஒரு வழக்கம் இருக்கும். ஸோ இதை ரொம்ப சரியாக வச்சுருப்பார் ராஜ்முருகன். அதே போல் தான் கேவி ஆனந்தும் மீடியாவை போர்ட்ரே பண்ணுற விதம் ரொம்ப துல்லியமாக இருக்கும். குறிப்பாக கவன் திரைப்படத்தில் வந்து பிசிஆர், எம்சிஆர், பிசிஆர்னா என்ன, எம்சிஆர்னா என்ன போன்ற விஷயத்தெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ளே, அதாவது பிளாட் லைனில் ஹீரோ வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறாரு, அவருக்கும் வில்லனுக்கும் ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி கதை பண்ணுறது வேற. ஆனால் ஒரு மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் அந்த கதையே நடக்குது. அந்த சேனலை முடக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் டெக்னிக்கலாக பண்ணலாம் போன்ற விஷயங்கள்லாம் காட்டுறது வந்து எனக்கு தெரிஞ்சு கவன் படத்தில் தான் காண்பிக்கப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி கோ படத்தில் ஒரு ரிப்போர்ட்டர் சரியான ஒரு ஆதாரங்களோட ஒரு விஷயத்தை எடுக்கலைன்னா எப்படி அந்த விஷயத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு விஷயம் வரும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், நியூஸ் பேப்பர் மீடியாவில் அப்படிங்கிறத இப்போ கதையில் வந்து ஒரு சின்ன எலமெண்ட்டாக வச்சுருப்பாங்க. அண்ட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டோட வேலை எப்படி இருக்கும் போன்ற விஷயங்கள்லாம் கூட ரொம்ப சரியாக காமிச்சிருப்பாங்க. இது எல்லாமே கேவி ஆனந்த் படங்களில் ரொம்ப சரியாக இருக்கும். இப்போது சமீபத்தில் ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குது, சபர்மதி ரிப்போர்ட் அப்படின்ற படம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆகிருக்குது. ஆக்சுவலாக அந்த படத்தில் பேசப்பட்ட விஷயம் ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான இந்தியாவோட நிகழ்வான கோத்ரா ரயில் விபத்து சம்பவத்தை பற்றி அந்த படத்தில் பேசியிருக்காங்க. பேசப்பட்ட விஷயம், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபேக்சுவலான விஷயங்கள், இதை பற்றிலாம் நிறைய கேள்விகள் இல்லை விமர்சனங்கள், வேறு பார்வை அதெல்லாம் இருக்குது. ஆனால் மீடியா காட்டின விதம் எனக்கு கொஞ்சம் சரியில்லையோன்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவங்க ஸ்டார்டிங் சீனில் மீடியாவை காட்டுற விதம், ஒரு இங்கிலீஷ் மீடியாவுக்கான இமேஜ் வந்து அப்போ எப்படி இருக்கும், தமிழ் மீடியா, அதாவது ரீஜனல் லாங்குவேஜ் மீடியாக்காரங்க கிட்ட போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சரியாக இருந்தது. ஆனால் கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டுங்கிற பேரில் ஒன்று வச்சுருப்பாங்க. ஒரு டக்குன்னு நமக்கு ஹீரோ வந்து அர்னாப் கோஸ்வாமியாக பார்த்த மாதிரியான ஒரு விஷுவல் கன்வென்டை வந்து வச்சு, அது மட்டும் தான் நமக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. இப்படியாக மீடியாவை பற்றி வந்த திரைப்படங்கள் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்த திரைப்படங்களில் எதில் மீடியாவை பற்றி ரொம்ப ஒரு மெட்டிகுலஸான டீட்டெயில் சொல்லியிருந்தாங்க, இல்லை இது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களோ கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இதை தாண்டி நிறையா தமிழ் படங்கள் இருக்குது. கணிதன் கூட மீடியா பற்றி வந்த படம் தான். அப்புறம் என்ன மாறன், அதெல்லாம் நான் மீடியா பற்றி வந்த படம் சொல்லவே மாட்டேன். சரி, ஓகே, அதையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கீழே மென்ஷன் பண்ணுங்கள்.